ஹே ஃபோக்ஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த பைட் பைத்தன் கோர்ஸோட எபிசோட் 1ல வேரியபிள்ஸ் பற்றி ரொம்ப கிளியராக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். கைஸ், நோட்ஸ் எடுக்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்னப்பா, ஆரம்பிப்போமா? ஓகே கைஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு ஷெல்ஃப் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பாட் எடுத்து அதுக்கு பார்ட் 1 நேம் வைக்கிறீங்க. அந்த பாட்டில் 5 கோல்டு காயின்ஸ் போட்டு அது அந்த ஷெல்ஃபில் வைக்கிறீங்க. தென் இன்னொரு பாட் எடுத்து அதுக்கு பார்ட் 2 நேம் வச்சு அந்த பாட்டில் 10 கோல்டு காயின்ஸ் போட்டு அதை அந்த ஷெல்ஃபில் வைக்கிறீங்க. தென் நீங்கள் ஒரு புதிய பாட் வாங்கி அதுக்கு நியூ பாட்டுன்னு நேம் வைக்கிறீங்க. இதில் அந்த பார்ட் 1ல இருக்க கோல்டு காயின்ஸ் அதுக்கப்புறம் பார்ட் 2ல இருக்க கோல்டு காயின்ஸை சேர்த்து இதிலே போடலாம் டிசைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? பார்ட் 1ல இருக்க கோல்டு காயின்ஸ் அதுக்கப்புறம் பார்ட் 2ல இருக்க கோல்டு காயின்ஸ் ஆட் பண்ணி நியூ பார்ட்டில் போடுவீங்க. கரெக்டா? இதே கான்செப்ட் தான் வேரியபிள்ஸும். நம்ம அந்த ஸ்டோரியில் சொன்ன பார்ட் 1, பார்ட் 2 அப்புறம் நியூ பார்ட், இதெல்லாம் வேரியபிள்ஸோட நேம். அந்த கோல்டு காயின்ஸை லிட்ரல்ஸ் இல்லைன்னா வேல்யூஸ்னு சொல்லலாம். அதாவது நம்ம அந்த வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுற வேல்யூஸ். தென் அந்த ஷெல்ஃப்னு சொன்னல, அதுதான் உங்கள் கம்ப்யூட்டரோட மெமரி. இப்போ அந்த ஸ்டோரியை அப்படி ஒரு கோடாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்குள்ள சின்டாக்ஸ் என்னன்னா, வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் பைத்தனில் சிங்கிள் லெட்டர் வேரியபிள் ரெக்கமெண்டட் இல்லை. லைக் a = 10, b = 20 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட் கிடையாது. நம்ம கேஸில் பார்ட் 1 = 5. வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வேரியபிள் நேம் முன்னாடி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் int part 1 = 5. பட் பைத்தனில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க டேட்டா டைப் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேரியபிள் நேம் : டேட்டா டைப் = வேல்யூ. வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வேரியபிள் நேம் முன்னாடி டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் பைத்தனில் வேரியபிள் நேம்க்கு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம கேஸில் part 2 : int = 10. நீங்கள் இந்த வேரியபிள் அண்ட் வேல்யூவை டைப் பண்ணதும் பைத்தன் அந்த வேல்யூவை யூனிக்கான ஒரு மெமரி அட்ரஸில் சேவ் பண்ணும். அப்புறம் அந்த மெமரியோட அட்ரஸை அப்படி ஞாபகம் வச்சுக்கும். டேட்டா டைப்ஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பைட் பைத்தன் கோர்ஸோட 2nd எபிசோடில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி கைஸ், நெக்ஸ்ட் நம்ம அந்த 2 பார்ட்டில் இருக்க வேல்யூஸும் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? நியூ பார்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆட் பண்ணிக்கலாம். கோடில் கரெக்டாக இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ஓட மெமரி அட்ரஸில் போய் அதோட வேல்யூவை பைத்தன் கம்பைலரை ஃபெச் பண்ணிக்கும். இப்போ அந்த 2 வேரியபிளில் இருக்க வேல்யூஸும் ஆட் ஆயிருச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸோட ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். பைத்தனில் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா சின்டாக்ஸ் எரர் காமிக்கும். கைஸ், நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பீப்புளுக்கு ரெக்கமெண்டேஷனில் காமிக்கும். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. ரூல்ஸ் எல்லாம் என்னன்னா, நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்கன்னா அதுல ஆல்பபெட்ஸ் போத் அப்பர் அண்ட் லோவர் கேஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணும். அதை தவிர வேற எந்த கேரக்டர்ஸும் இருக்கக்கூடாது. ஈவன் ஃபுல் ஸ்டாப் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்னதான் நீங்க நம்பர்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருந்தாலும் ஒரு வேரியபிள் நேமை நம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்கோர் அண்ட் ஆல்பபெட்ஸ் வச்சு மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 1ங்கிறது இல்லீகல் வேரியபிள் நேம், பட் நம்1ங்கிறது லீகல் வேரியபிள் நேம். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வேரியபிள்ஸில் எந்த எரரும் வராது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வேரியபிள்ஸ் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது கேபிட்டல் லெட்டர் வச்சு ஸ்டார்ட் ஆகிற இந்த நம்மும் ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற இந்த நம்மும் சேம் இல்லை. ரெண்டும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறேன், டிஃபரன்ஸை பாருங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் சம்மரைஸ் பண்ணணும்னா, வேரியபிள்ஸுங்கிறது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அதை வச்சு நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ்க்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது அண்ட் வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷூராக ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப பெரிய டவுட்னா அதுக்கு டெடிகேட்டடாக வீடியோவே பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நிறைய சூப்பரான எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் சைனிங் ஆஃப். செஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.